வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஷ்ரிம்ப் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு டேஸ்டியான சமையல். வாங்க சமையல் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: இறால், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, உள்ளி இஞ்சி பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நச்சீரகம், வெந்தயம். இறால் உப்புத்தூள் போட போகிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கறி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நீங்கள் ஊற விடணும். ஊற விட்டால் தான் இந்த இறாலில் உப்பு தூள்கள் எல்லாம் ஊறி நல்லா இருக்கும். சட்டி வச்சுட்டு எண்ணெய் விட போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் இறால் பொரிக்க போகிறேன். இறாலை பொரிச்சிட்டு கிரேவி மாதிரி வச்சு பிரட்ட போகிறேங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது, நான் மற்ற பக்கம் பிரட்ட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் பொரிக்க விடணும். பொரிஞ்சிட்டு நான் இறால் பொரியல் எடுக்க போகிறேன். இறால் பொரிச்ச எண்ணெய்க்கே நான் இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன். இதுக்கு நச்சீரகம், வெந்தயம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டிருக்கு. சீரகம் வதங்கிட்டு நீ வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் பொன் கலராக வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். பொன் கலராக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதங்கிட்டுது எல்லாம். நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு போட போகிறேன். 2 மேசக்கிழங்கு, இந்த பச்சை வாசனை பூவும் வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட். இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு வதங்கிட்டுது நல்லா நல்ல வாசமாக கிடக்கு. இனி நான் தக்காளி போட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டுது. இனி இறால் பொரிச்ச இறால் போட போகிறேன்.
இறாலை போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உப்புத்தூள் போடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பவுடர், கறி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கறி பவுடர். உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு போடும். நல்லா இறால் போட்டு சேர்ந்துட்டு கறிகளோட நல்லா உப்பு. நான் இனி மிளகுத்தூள் போட போகிறேன். மிளகுத்தூள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பவுடர் பண்ணின பொடி. இது வாசனைக்கு தான் போடுறது. கொஞ்சமாக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விடுங்க. நல்லா கிரேவியாக வந்துடும். இறால் கிரேவி ரெடி ஆகிட்டுது. இனி வாழை இலையில் கறியை ரோஸ்ட் பண்ண போகிறோம் தோசைக்கல்லில் வச்சு. அது கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை டேஸ்ட்டு. வாழையில் வாட்ட போகிறோம் தோசைக்கல்லில். வாட்டினா தான் நீங்கள் இப்படி சுற்றி வைக்க வாழையில் பிய்ய மாட்டுது. இறால் கிரேவியை வாழை இலையில் போட்டு கட்டிட்டு இந்த இதுக்கு போட்டு கட்டிட்டு நாங்கள் தோசை இலையில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். கல்லில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு வாழை இலையை வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நார் வாழை இலையிலேயே எடுத்த தண்டு அதெல்லாம் கட்டி இருக்குது. இப்படி கொஞ்சம் நீங்கள் இதை இதால் அமர்த்தி விடுவோம். போட்டால் தான் கொஞ்சம் பிரட்ட போகிறேன். இந்த இறால் கிரேவி வாழை இலையில் செய்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இலை கலர் மாறினா பிறகு குக் ஆகிட்டுதுண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெடி ஆகிட்டுது. கலர் இந்த மாறிட்டுதில் ரெடி ஆகிட்டு எடுக்கப்போம். இந்த வாழையில் குக் பண்ண இறால் கிரேவி நல்லா வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சமையலில் சந்திப்போம். நன்றி. பாய்.